ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசாஸ் கிச்சன். நான் உங்கள் ரூபி. வாங்க இன்றைக்கு முட்டை குழம்பு வச்சு பார்ப்போம். முட்டையை அவிச்சு வைக்காமலுக்கு அடிச்சு ஊத்துறது இல்லது தனியாக அப்படியே ஊற்றி வைக்கிற கறி வைக்கலாம். நான் இன்றைக்கு முட்டையை அவிச்சு வைக்காம வச்சிருக்கிறேன். வாங்க, இதுக்கு என்ன தேவையண்டா பச்சை மிளகாய் 4, வெள்ளைப்பூடு, உள்ளி, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை, அதோட புளிக்கரைசல், 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். 4 முட்டை எங்களுக்கு போதும், கொஞ்சம் கறின்றதால. இங்கே பாருங்க முட்டையோட சைஸை. எங்களை கோழி இட்ட முட்டை இது ஒன்று பெரிய முட்டை, மற்றது சின்ன முட்டை. இது சின்ன கட்டை கோழி என்ற ஒரு சின்ன ஒரு குட்டி கோழி நிற்கு, அந்த கோழியிட முட்டை அழகா இருக்கும் அதை பார்க்க. இதுக்கு பால், இது முற்பால், முதல் பால் என்று சொல்றது. தேங்காய் திருவின உடனே எடுக்கிறது. இது 2வது பால். இதை விட பெருஞ்சீரகம், கடுகு, அந்த தாளிக்கிற பொருட்கள் தேவை. வாங்க இப்போ என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல சட்டி உண்டு அடுப்பில் வச்சு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிக்க போகிறேன். ஆரம்பத்தில் நான் ஒரே சொல்கிறேன், நான் பொரிக்க முதலாவது கடுகு தான் பொரிக்கணும். ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொள்ளுங்க. நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் என்றாலும் ஊற்றிட்டு கடுகை போட்டால் கடுகு வெடிக்கும். கடுகு வெடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் மற்ற பொருட்களை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். பாருங்க, வெடிக்க துவங்கும். வெடிச்ச அப்புறம் தான் நீங்கள் மற்றதுகளை போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடுகுப்புக்கு பிறகு பெருஞ்சீரகம், அடுத்தது வெந்தயம். ரெண்டும் ஒவ்வொரு தேக்கரண்டி போட்டிருக்கிறேன். ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு தேக்கரண்டி வெந்தயம் போட்டுட்டு அப்படியே விட்டோம்டா கடுகு வெடிக்க மற்றதுகளும் பொரிஞ்சு கொள்ளும். இதுக்கு பிறகு மற்ற பொருட்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் அமுக்கி கொள்ளுங்க. அதோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தது இந்த சமையல் முறைகள் பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை எனக்கு தெரிவிங்க. இதுக்கு நான் ஒரு 4-5 பூடு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கிறேன். உள்ளியை வெட்டி போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் கூட போடணும். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அவ்வளோத்தையும் நான் போட போகிறேன். ஏனெண்டா இந்த முட்டை குழம்புக்கு வெங்காயம் அவசியம். அதுவும் கணக்க சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் சுவையாக இருக்கும். அப்படியே கிளறி விடுங்க, பொரியும். அப்படி கொஞ்சம் பொரிஞ்சண்டு வரைக்க கருவேப்பிலையையும் அப்படியே பிச்சு போடுங்க. பிச்சு போடைக்கு தான் வாசம் கூட வருமா. அப்படியே இருக்கட்டும். பாருங்க, கருவேப்பிலையை உருவி போட்டு பிச்சு போடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி விட்டீங்கன்னா வெங்காயம் அப்படியே பொரிஞ்சண்டு வந்து நல்லா பொன்னிறத்துக்கு வரணுமென்று தேவையில்லை. ஓரளவுக்கு வதங்குற கலருக்கு வரைக்கும் உப்பை சேர்த்து கொள்ளுங்க. நான் உப்பு சேர்த்துட்டேன். இதோட மிளகாத்தூள், மல்லி, மஞ்சள் எல்லாம் போட்டு அரைச்சதால நாங்கள் தனியாக மிளகாத்தூளை சேர்த்து கொள்ளலாம். மல்லித்தூளோ மஞ்சள் தூளோ இதுக்கு தேவையில்லை. ஏன்னாண்டா எல்லாம் நாங்கள் மிளகாத்தூள் செய்யக்க எல்லாமே போட்டு அரைக்கிற அந்த தூள். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்ன மாதிரி அரைக்கிறதுன்றது. பாருங்க, அப்படியே பொரிஞ்சு கொண்டு வருது. இந்த டைமில் நாங்கள் பால் சேர்த்து கொள்வோம். நான் ஒரு தேங்காய் திருவி பால் எடுத்திருக்கிறேன். முழுக்க சேர்க்கையில் நான் அரைவாசியை தான் சேர்க்க போகிறேன். மற்ற கறிக்கு வச்சிருக்கிறேன். இது 2வது 3வது பிழிகிற பால். 2ஆம் பால் என்று சொல்லுவோம். இதை விட்டுட்டு அடுத்தது முதல் பால். அதை விட்டமா இருந்தால் கறின்ற கலரே கொஞ்சம் லைட்டாக வந்துடுமேனடா நல்ல டாக்கான ஒரு பால். அது பாருங்க, கறின்ற கலர் மாறிக்கொண்டு வருகுது. பாலை விட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் எடுத்திருக்கிற புளிக்கரைசலையும் சேர்த்து கொள்ளுவோம். அளவாக பார்த்து புளிக்கரைசல் சேருங்க. புளிக்கரைசல் சேர்த்த பிறகு நீங்கள் உப்பின் டேஸ்ட்டை பார்த்து கொள்ளுங்க. உப்பு காண மாட்டது. புளி நான் லைட்டாக பிரிஞ்சதால தான் கணக்க விட்டுருக்கிறேன். அப்படியே மூடி போட்டு விடுங்க, கொதிக்கட்டும். பாருங்க, கறி நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நாங்கள் முட்டையை உடைச்சு அடிக்காம வெள்ளைக்கருவை வேறையா மஞ்சள் கருவை வேறையா வெவ்வேறு இடத்துல ஊற்றி கொள்ளுவோம். அப்போ நாங்கள் இந்த சூட்டு கொதிக்கிற இதுக்குள்ள முட்டையை ஊற்றிக்க முட்டை என்ன செய்யுமெண்டா ஊற்றின இடத்துல அப்படியே அவிஞ்சு போய் இருக்கும். அவிச்ச முட்டை போடுறதை விட இது கொஞ்சம் பறந்து போய் கறியையும் உறிஞ்சி நல்ல சுவையாக இருக்கும். அதால தான் நான் இப்படியான கறி செய்கிறேன். நான் இனி முட்டையை அவிச்சு கொண்டு அதை உடைச்சி இதுக்குள்ளே வெட்டி போடணும். அதை விட இது ஈஸியானது. அடுத்தது அதை விட இது முட்டையோட இந்த கிரேவியோட முட்டை கலக்கிறதால நல்ல சுவை அதிகமாக இருக்கும்.
பாருங்க இப்படி எடுத்துட்டு வெள்ளைக்கருவு ஒரு இடத்துல விடுங்க, அது அந்த இடத்துல இருக்கும். மஞ்சள் கருவு ஒரு இடத்துல விட்டா அது அந்த இடத்துல அப்படியே அவிஞ்சு அவிஞ்சு போய் இருக்கும். அப்ப நாங்க அப்படியே 4 முட்டையையும் சேர்த்து கொள்ளுவோம். அப்படியே அதுல வச்சு உடைச்சிங்களா இருந்தா அந்த கோது அதுகள் உள்ளுக்கு விழ சந்தர்ப்பம் இருக்கு. அதாலதான் நான் அங்கால வெளியில வச்சு உடைச்சு உடைச்சு விடுறேன். அல்லது நீங்க ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து போட்டும் விடலாம். அடிச்சு விட்டீங்களா இருந்தா 2 கருவையும் கலந்து போட்டு அப்படி விட்டீங்களா இருந்தா அந்த குழம்பு வந்து அப்படியே கொஞ்சம் களித்தன்மையா வந்துடும். அதால அப்படியும் விடாதீங்க. எங்கட அம்மா அப்படித்தான் வைப்பா. அப்படியே குழம்பு வந்து ஒரு வர மாதிரியான ஒரு தன்மைக்கு வரும். அடிச்சு போட்டு விட்ட மாதிரி இருந்தா இப்படியே தனித்தனியா ஊத்திக்கொள்ளுங்க. அடுத்தது இப்ப அகப்பிய வைக்க வேண்டாம். அகப்பிய வைக்க கருக்கள் எல்லாம் இந்த உடைஞ்சு எல்லாம் ரெண்டும் ஆகவே அப்படியே கொதிக்க வச்சு போட்டு மூடி விடுங்க. மூடி போட்டு இருக்கட்டும். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டீங்களா குழம்பு அப்படியே கொதிச்சு வத்தி எண்ணெய் தன்மையா வரும். பாருங்க இந்த டைம்ல நாங்க என்ன செய்யலாம், அப்படியே இறக்கி கொள்ளலாம். சுவையான உடைச்சு ஊத்திய முட்டை குழம்பு தயார். இப்படி தனியா கிடக்கும் வெள்ளை கருவை நாங்க தனியா எடுக்கலாம், மஞ்சள் கருவை நாங்க தனியா எடுக்கலாம். விருப்பமான மாதிரி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க நல்ல அழகா கறி, சுவையான கறி. அழகை விட இதுல நிறைய சுவை இருக்குது. எங்களை விட எல்லாருக்கும் இந்த கறி பிடிக்கும். நீங்களும் செய்து பாருங்க. உங்களை விட நீங்க செய்யக்க நிறைய பாராட்டு கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. ஏனென்றா வித்தியாசமான முறையில செய்ய இருக்கிறாங்க என்றோடனே அம்மா நல்லா செய்துட்டாண்டு உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். செய்யுங்க. உங்களோட வீட்டாற்ற பாராட்டுக்களை வருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.